இவர் வந்து ஒரு 1930 இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாரு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 ஏக்கரை பண்படுத்தி மக்களுக்கு தன்னுடைய இடத்த வந்து கொடுக்குறாரு. விவசாயம் பண்ணிக்கிறதுக்காக இனாமா எழுதி கொடுக்குறாங்க. மக்களுக்கு விவசாயத்தை சொல்லி கொடுத்து மக்களுக்கு நிலமும் கொடுக்குறார் ஜம்புலிங்கம் முதலியார். அதே போன்று தன்னுடைய ஒரு லேண்டில், நெய்வேலி கிட்ட இருக்கிற ஒரு லேண்டில் என்ன பண்ணுறாரு, விவசாயத்துக்காக கிணறு வெட்டும் போது திடீர்னு பார்த்தா கருப்பு கலரில் வந்து ஒரு கூழ் மாதிரி வெளியில் வருதுங்க. என்னடா இது கருப்பு கலரில் வருது அப்படின்னு சொல்லி ஒன்றும் புரியாமல், இது வந்து விவசாயத்துக்கு தண்ணி இல்லாமல் எப்படி நம்ம விவசாயம் பண்ண முடியும்னு பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சொல்கிறாரு. அவங்க இப்போ வேர்ல்டு வார் 2ல் இருந்ததுனால அவங்க சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை. பிறகு இவரே தன்னுடைய சொந்த காசில் இந்த சாம்பிளை எடுத்து ஜியாலஜி டெல்லிக்கும் லண்டனுக்கும் அனுப்பிச்சு ஆராய்ச்சி பண்ணுறாரு. இது என்னது இது அப்படின்னு பார்க்கும்போது தான் இது வந்து ஒரு பழுப்பு நிலக்கரி, இது வந்து ஒரு லிக்னைட் கோல், இது வந்து ஒரு எரிக்கிறதுக்காக பயன்படுத்துறது, இதுக்கு நிறைய பர்பஸ் இருக்குது, இது மின்சாரம் தயாரிக்கும் பயன்படும்ன்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் இவருக்கு கிடைக்குது. பிறகு என்ன பண்ணுறாரு, பிரிட்டிஷ் அரசாங்கம் கைவிட்டுறாங்க. பிறகு ராஜாஜி தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிறாங்க சுதந்திரம் கிடைச்ச பிறகு. அவர்கிட்ட போயிட்டு இதை பற்றி சொல்லும்போது அவரும் இதை பெருசாக கண்டுக்கல. இருந்தாலும் ஜம்புலிங்கம் முதலியார் அவர்களுக்கு வந்து இதை ஏதாவது பண்ணணும், இங்கே கிராமங்கள்லாம் மின்சாரம் இல்லாமல் மக்களெல்லாம் பாம்பு கடியில் செத்து போகிறாங்க, புயல் மழை வெள்ளத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் இன்னொரு 2-3 வருஷம் கழித்து காமராஜர் கிட்ட சொல்லி, காமராஜர் மூலயமாக ஜவஹர்லால் நேருவே போய் நேரில் போய் பார்த்து, இந்த மாதிரிங்க இது வந்து லிக்னைட் கோல், இதை வச்சு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணலான்னு நான் நிறைய இன்ஜினியர்ஸ் கிட்ட பேசியிருக்கிறேன், நான் ரிசர்ச்சும் பண்ணி லண்டனில் இருந்தும் நிறைய இன்ஜினியர்ஸ் அவங்களாம் சொல்லியிருக்காங்க, ஜியாலஜிஸ்ட் சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படி ஜவஹர்லால் கேட்கும்போது ஒரு 150 கோடி செலவாகுங்க அப்படின்னு சொல்லும்போது, 150 கோடின்றது வந்து தமிழ்நாடுனுடைய ஒரு ஆனுவல் பட்ஜெட், ஒரு வருஷத்தினுடைய செலவே தமிழ்நாட்டுக்கு 150 கோடி ஆகுது, அது எப்படி நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்க முடியும்னு சொல்லி மறுக்கிறாங்க. பிறகு எனக்கு காசெல்லாம் எதுவுமே வேண்டாம், இந்த ஒரு 650 ஏக்கர்ஸை நான் கவர்மெண்ட்டுக்கு இனாமா தரேன், நீங்களே எடுத்துக்கோங்க, எனக்கு எந்த பைசாவுமே வேண்டாம், நீங்கள் இதில் கவர்மெண்ட்டே ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுங்கன்னு இவர் ஜம்புலிங்கம் கொடுத்தது தான் இந்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் சொல்லப்படுறது. இன்றைக்கி இந்த சவுத் இந்தியாவில் தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டில் ஒரு 5 மாநிலத்துக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்குதுன்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் நெய்வேலியில் இருக்கிற ஒரு கோல். ஒரு 90% ஆஃப் த எல்லா எலக்ட்ரிசிட்டியுமே இதிலிருந்து ஜென்ரேட் ஆகிறது தான். ஸோ இப்பேற்பட்ட ஒரு மனிதர் தான் ஜம்புலிங்கம் முதலியார் ஐயா அவர்கள்.